வணக்கம் மக்களே! நான் உங்க விளாக் பலமா சேனல்லேருந்து பேசுறேன். ஏற்கனவே நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு மினியேச்சர் வெரைட்டின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸா போட்டிருப்பேன். ஆமா, இது வந்து ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான். ரொம்ப 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 குட்டியா இருக்கும். ரொம்பவே பெருசா வளராது. இதோட சைஸே இவ்வளோ தான். உங்களுக்கு வீடியோல பார்க்கறதுக்கு வந்து பெருசு மாரி தெரியும். ஆனா வந்து பெருசு கிடையாது. பாருங்க நம்ம நார்மல் சைஸ் கோழிக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே குட்டியா தான் இருக்கும். எக்குமே வந்து சின்ன சின்ன எக்கா தான் வைக்கும். ரொம்ப பெரிய எக்காலாம் இருக்காது. நார்மலான சைஸ் அதாவது குயில் எக் எப்படி இருக்கும்? அதாவது காடை எக் எப்படி இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்கும். நார்மலாவே வந்து அதிகபட்சம் வந்து இதில வந்து அடப்படுக்கிற தன்மை வந்து கிடையாது. ஆனா ஒரு சில இது வந்து நல்லாவே அடப்படுத்து வந்து குஞ்சு பொரிக்கும். நாம வந்து நம்ம நாட்டுக்கோழிலயோ, இல்ல இன்குபேட்டர்லயோ வச்சு இத பிரிச்சு ப்ரீட் பண்ணிக்கலாம். ஆனா என்னோடது வந்து நான் நாட்டுக்கோழில வச்சு கொஞ்சம் சில வந்து இது பண்ணேன். அதேவும் 2, 3 தடவ பறிச்சுச்சு. ஒரு தடவ பறிச்சுச்சு. ஆ இதோட வளர்ப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்பவுமே கஷ்டம். அது காப்பாத்துறதே கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப வந்து நம்ம நார்மல் கோழி மாரி திரி விட்டுலாம் காப்பாத்த முடியாது. இது பூனையோ, பருந்தோ, கீரியோ எதுனாலும் ஈஸியா புடிச்சிரும். பெரிய கோழிங்களையே வந்து கழுகு வந்து பருந்து ஏதாவது தூக்கிட்டு போயிரும். ஆல்ரெடி என்னோடது ஒண்ணு தூக்கிருச்சு. அதனால தான் சொல்றேன். பாதுகாப்பான முறையில வந்து தான் பார்த்துக்க முடியும். நான் இப்ப வந்து நெல்லு குடுத்துட்டுருக்கேன். இது வந்து கரெக்ட்டா இப்ப வந்து எக் லே பண்ற இதுக்கு வந்துருச்சு. அதனால கொஞ்சம் சரி நெல்லு போடலாம். ஏன்னா நான் மிக்ஸ்டு ஃபுட் போடுறதுனால நெறையா அதுக்கு வந்து கொழுப்பு ஏறி இருக்கும். அதனால முட்டை போடுற தன்மை வந்து கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு நெல்லு போட்டுட்டுருக்கேன். நெல்லு வந்து கோழிகளுக்கு போட்டா ரொம்பவுமே நல்லது. முட்டை போடும். முட்டை வந்து நல்லா ஈஸியா போடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையில வந்து நான் போட்டுட்டுருக்கேன். நல்லாவே சாப்பிடும். எல்லா ஃபுட்டுமே நம்ப நார்மல் ஃபுட் எல்லாமே சாப்பிடும். அரிசி, கம்பு இந்த மாரி ஃபுட்டெல்லாம் குடுத்தீங்களா, அதுக்கு இன்னுமே இதா இருக்கும். நீங்க கேஜுக்குள்ள வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, இது வந்து ரொம்ப 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 பெட்டரான ஒரு இது. நானே இத கேஜுக்குள்ள தான் வச்சு வளர்க்குறேன். அவ்வளோ திரி விட்டு வளர்க்க மாட்டேன். இ அதிகபட்சம் மாடியில இருக்கவங்களால கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களால வந்து கோழி வளர்க்க முடியாது. இந்த மாரி வெரைட்டிய வந்து ஈஸியா வந்து மாடியில வச்சோ, எங்கனாலும் வச்சு ஒரு நார்மலா சின்ன சைஸ் இடத்துலயே இத வந்து வச்சு வளர்த்திரலாம். ரொம்பவும் பெரிய இடம் வந்து இதுக்கு தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இயற்கையா வளர்க்க பாருங்க. மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.